உறவுகளே வெல்கம் டு மை சேனல். இங்கே பாருங்கள், நம்ம செம்பருத்தி பூவோட பயன்கள், செம்பருத்தி இலையோட பயன்களை நம்ம பார்க்கலாம். செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்களா, அந்த செம்பருத்தி பூவில் இந்த மகள்தாள் இருக்கு இல்லையா, இந்த மகள்தாளை எடுத்துட்டு இதை மட்டுமே இந்த செம்பருத்தியோட இந்த இதழ்கள் இருக்கு இல்லையா, இதை அலசிட்டு ஒரு 1.5 டம்ளர் சுடு தண்ணி போட்டு நல்லா காய வைக்கணும். காய வச்சு அந்த காய வச்சதில் அந்த தண்ணியில் இந்த இலையை போடணும். இந்த இலையை போட்டுட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணுன்னே வடிகட்டி ஒரு டம்ளரில் வச்சுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் தேன் கலந்தோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கலந்தோ நம்ம தினையுமே குடிச்சிட்டு வந்தோம்னா, ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம ஹார்ட்டுக்கு இதயத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். உறவுகளே, ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எங்கள் வீட்டுக்காருக்கு தினையுமே இது நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், கொடுத்துட்டு இருக்கேன். உறவுகளை, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த செம்பருத்தியோட இலை இருக்கு இல்லைங்களா, இந்த செம்பருத்தி இலை இதை நல்லா பறித்து அலசிட்டு, ஏன்னா இது மேலே டஸ்ட்டெல்லாம் இருக்கும், மண்ணெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் அலசிட்டு பாருங்கள், மண்ணாக இருக்கா, இதெல்லாம் பறித்து அலசிட்டு நல்லா மிக்சிலையோ இல்லை உங்கள் வீட்டில் அம்மிக்கல் இருந்தாலையும் அம்மிக்கல்லில் போட்டு நல்லா போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு தலையில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்களன்னா ஒரு 1 ஹவர் 2 ஹவர் வச்சுருந்து அதுக்கப்புறம் குளிங்க. குளிக்கிறப்போ ஷாம்பு எதுவுமே போட்டு குளிக்கக்கூடாது. இது மட்டும்தான் போட்டு குளிக்கணும். குளிச்சிங்களா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ட்ரை பண்ணதுனால தான் உங்களுக்கும் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.